கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஒருவன் இயேசுவிடம், நான் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்றான். இயேசு, எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லையே, எப்படி நீ என்னை பின்பற்றி வருவாய் என்று கூறினார். ஆனால் இயேசு இப்போது வேறொருவனிடம், நீ என்னை பின்பற்றி வா என்று அவராகவே அவனை அழைக்கிறார். அதற்கு அவன், என் தகப்பனார் மரித்து போனார், நான் போய் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு வரட்டுமா என்றான். அதற்கு இயேசு, மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாள் மரிக்கத்தான் போகிறார்கள். ஆகவே அவர்கள் அவரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணு என்றார். இன்னும் வேறொருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்ய எனக்கு ஆசைதான். ஆனால் என் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் எல்லாரிடமும் நான் வழி அனுப்பிவிட்டு அவர்கள் அனுமதியோடு நான் வருகிறேன். அதற்கு நீர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மேலே கூறப்பட்ட 2 பேரும் ஊழியம் செய்ய எனக்கு ஆசை, ஆனால் நான் இன்னும் இதை செய்துவிட்டு வருகிறேன் என்று சாக்குப்போக்கு சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். நாம் சாக்குப்போக்கு சொல்வதை ஆண்டவர் விரும்பவும் இல்லை. ஏனென்றால் ஊழியம் செய்ய விருப்பமுள்ளவன் எதையும் மனதிலே கொள்ளாமல் துணிச்சலாக விசுவாசத்தோடு இயேசுவின் சுவிசேஷத்தை கூறுவதற்கு தன்னை அவனாகவே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் நிறைய விவசாய நிலங்கள் வைத்திருந்தார். தன்னுடைய எல்லா நிலங்களிலும் விவசாயம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அதனால் எந்திரம் மூலம் மண்ணை உழுது பலவிதமான பயிர்களை எல்லாம் பார்த்து பார்த்து நட்டார். பயிரும் நன்றாக வளர்ந்தது. கொஞ்ச நாள் கழித்து களை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி களை எடுத்தார். பிற்பாடு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஒரு மனிதனை வைத்து தண்ணீர் பாய்ச்சினார். அவர் ஒழுங்காக தண்ணீர் பாய்ச்சி இருக்கிறாரா என்பதை அடிக்கடி போய் பார்ப்பதில்லை. ஆகவே தண்ணீர் பாய்ச்சுபவரும் ஒழுங்காக தண்ணீர் விடாமல் இருந்தார். நிலத்துக்கு சொந்தக்காரரும் அடிக்கடி மனைவி பிள்ளைகளோடு விருந்துக்கு சென்று விடுவார். விளை நிலங்களை இரவும் பகலும் கருத்தாய் கண்காணிக்க வேண்டும். அதை செய்யாமல் விளைச்சலை அறுவடை செய்வதற்காக நிலத்திற்கு சென்றார். அங்கே பயிர்கள் ஆங்காங்கே பட்டு போய் கிடந்தது. கடைசியாக அறுவடை செய்து பார்த்தால் இதுவரை செய்த செலவுகளே கிடைக்காமல் கடனாளியாகிவிட்டார். விவசாயம் செய்பவர் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அடிக்கடி விருந்து வீட்டுக்கு சென்றுவிட்டு ஏனோ தானோ என்று விவசாயம் செய்ததால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. ஈடுபாடோடு விவசாயம் செய்யாத இவருக்கு விவசாயம் செய்ய தகுதியில்லை என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இதை போலத்தான் இயேசு சொல்லுகிறார், ஊழியம் செய்ய அர்ப்பணித்தவன் ஊழியத்தை விருப்பத்தோடு செய், பின்னிட்டு பாராதே. அப்படி பின்னிட்டு பார்த்தால் நீ ஊழியம் செய்ய தகுதியுள்ளவன் அல்ல என்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை விருப்பத்தோடு தேடி அவருக்காக வாழ்ந்து தகுதியோடு ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் உம்மை முழு மனதோடு நோக்கி பார்க்கவும், பின்னிட்டு பாராமல் ஊழியம் செய்யவும் கிருபை செய்தரலாம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.